Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராம் மூலிமா நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன மெசேஜ்னா, பிரதர் இது போல் நான் லோன் எடுத்தேன், என்னால் கட்ட முடியல, நான் என்ன செய்ய போகிறோம்னா அந்த பேங்க் மேலே ஒரு நோட்டீஸ் விட போகிறேன், நான் மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டா நான் அந்த லோனை கட்ட தேவையில்லையாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட கேட்டிருந்தார். நான் கேட்ட உடனே ஆமாம் இந்த மாதிரிலாம் இருந்தது தான் அப்படின்ற மாதிரி நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த விளக்கத்தை நானும் சர்ச் பண்ணேன், என்னுடைய லீகல் டீம்லேயும் வந்துட்டு அதை கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேசிட்டு இவருக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் அப்படின்றது கொடுத்தேன். அந்த இன்ஃபார்மை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கடன் எடுத்துகிட்டு கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா இந்த நோட்டீஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா பயனுள்ள இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தொடர்ந்து வரும். ஒரு லோன் எடுத்துட்டு கட்ட முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அந்த லோனை திரும்ப வந்துட்டு கட்டவே தேவையில்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட ஒருத்தர் காசு வாங்குறாரு, அந்த காசு வாங்கின ஒரு ஆளை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த கட்ட முடியாத சூழ்நிலைன்றதுனால அவர் போய் கோர்ட்டில் போயிட்டு ஏதோ ஒன்று பேசி நோட்டீஸ் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக உண்மையா? அது ப்ராக்டிக்கலாக வருமா? இந்த நோட்டீஸ் இதெல்லாம் இப்போ என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எப்பவுமே நம்மளுடைய சட்டத்திட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுத்தது ஒருத்தர் காசு கொடுக்குறாரு, லீகலாக கொடுக்குறாரு, அவர் அந்த பணம் வந்து உண்மையான பணம் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த பணம் நியாயப்படி நம்மளுடைய வந்துட்டு தர்மத்தின்படி அந்த காசை நம்ம திரும்ப கொடுத்துடணும். அதுதான் இங்கே எதுக்கு வந்துட்டு கவர்மெண்டே, அதாவது வந்து கோர்ட்டே சொல்லும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அதாவது வட்டி அதிகமாக போகுதா, அசல் கொடுத்த காசு இருக்குல்ல, பிரச்சனை வருதுல, அவரால் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குல்ல, வட்டி காசு வேவர் பண்ணுறது. இப்போ கிரெடிட் கார்டெல்லாம் வந்துட்டு லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் போடுவாங்க. அந்த பெனால்ட்டிலாம் வேவர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் எடுத்து பயன்படுத்தின காசையே வேவர் கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போது சிலருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த சிலருக்கு ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் ஆல்ரெடி மினிமம் டியூன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கின காசை விட அதிகமாகவே கட்டியிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா இன்னும் பேலன்ஸ் இருந்தாலும் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்ல வெறும் 20,000க்கு செட்டில்மெண்ட் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் தெரியாம தான் நிறைய பேர், அப்பா பேங்க்ல நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் கம்மி, அதாவது ரொம்ப அதிகம் ஆனா கட்டின அமௌண்ட் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி அவங்களே பெருமைப்படுகிறாங்க. அது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. 1 ரூபாய் கம்மியா இருந்தாலும் உங்க காசையே உங்களால பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க முடியாது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பேங்க் எப்படி அவங்களுடைய காசை உங்களுக்கு சும்மா கொடுத்துருவாங்க? 1 ரூபாய்க்கே வட்டி போடுறவங்க, சர்வீஸ் காசுலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக பிடிக்கிறவங்க எப்படி அவங்க காசை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க? உங்கள்கிட்ட வாங்க முடியாதா? ஏன்னா ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு லோன் எடுத்து கட்டலினா லீகல் ஆக்ஷன் அப்படின்றது ஆப்வியஸாக வரும். அது எப்போனா அது குறிப்பிட்ட டைம் அந்தந்த பேங்க் ஃபைனான்ஸோடைய வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் பொறுத்து அது முன்ன பின்ன வந்துட்டு வரும். ஸோ இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஒரு லோன் எடுத்து கட்டலைன்னா அதில் நடக்கும். ஒருவேளை எடுத்தவருக்கு வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்குது, அவரால் வந்துட்டு பர்மனெண்ட் டிசார்டர் ஏதாவது வந்துருச்சு, பர்மனெண்ட்டாக அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, லைஃபே வந்துட்டு காலி, அவ்வளோதான், வேலைக்கே போக முடியாது அப்படின்னா அது இன்சூரன்ஸு. ஸோ அதை வராக்கடன் லிஸ்ட்டில் சேர்த்து தான் ஆகணும். ஒரு ஆள் வாங்கினவர் நல்லா இருக்கிறாரு, கரெக்டாக வேலைக்கு போகிறாரு, வராது, நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நோட்டீஸ் விட்டுட்டா ஆர்பிஐ சும்மா இருந்துருமா? இல்லை பேங்க் தான் சும்மா இருக்குமா? இல்லை வந்து கவர்மெண்ட் தான் இதை ஏற்றுக்குமா? அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யார் வேணா இந்த மாதிரி லோன் எடுத்து நோட்டீஸ் விட்டு ஸோ வந்து பணம் கட்டாமல் இருந்துடலாம். ஸோ இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் நோட்டீஸ் விட்டால் பணம் கட்டாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அதை வந்து தள்ளி போட முடியும், அவ்வளோதான். சார் எனக்கு இந்த மாதிரி டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு மூலியமா நீங்கள் அதை சொல்லி டைம் வாங்க முடியும். ஆனால் கோர்ட்டு மூலியமா அதுவும் லீகலாகவே இல்லீகலாக வாங்கின காசை கட்ட முடியாதுன்றது அது தப்பு தானே. அதுக்கான வாய்ப்பு எப்படி கோர்ட்டு கொடுக்கும்? ஸோ இந்த மாதிரி யாராவது சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது காசு வாங்குவாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கும்பல் வந்துட்டு இப்போ நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு நான் வந்துட்டு வேவர் வாங்கி தரேன், உங்களுக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையும் கம்மி பண்ணி கொடுக்க வைக்கிறேன், உங்களுக்கு காசே கட்டாமல் நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு பேமெண்ட்டுக்கான சொல்யூஷன் பேமெண்ட் தான். இந்த காசே கட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். அந்த வேலையை பார்க்குறதுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகணும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு, இதில் ஒரு பர்டிகுலர் ஒரு குட்டி அமௌண்ட்டை சேகரிக்கிறதுக்கு நான் எதுக்கு இதை பண்ணணும்? அப்போது உங்களால் லீகலாக ஒரு பணம் கட்ட முடியல அப்படின்னா, நல்லா இருக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு, ஸோ நீங்கள் தான் வேலைக்கு போகாமல் சும்மா வீட்டிலே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா அது உங்கள் மேலே அசையும் சொத்து, அசையா சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதுக்குள்ள வந்து லீகலாக வந்து கை வைக்க முடியும். ஸோ
அந்த மாதிரி இருக்கிறவங்க கம்பல்சரி கட்டி தான் ஆகணும். இல்லை இவரால் வேலைக்கே போக முடியாதுங்க, இவரால் முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க, ஸோ அப்போ வந்து கோர்ட் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி முடியாமல் இருக்கிறவரு அவர் மேலே வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து அதை ஏதாவது பண்ண முடியுமா, இவருடைய லைஃப் பாதிக்கக்கூடாது, அப்போ இவங்களுக்கும் நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்ற ரெண்டு பக்கமும் பார்த்து தான் இதெல்லாமே முடிவு பண்ணுவாங்க. ஜஸ்ட் யாரோ இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 6 மாசமா இல்லை 1 வருஷமா உங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லி கோர்ட்டு மூலிமா டைம் வாங்க முடியும். ஸோ என்னதான் கோர்ட்டு மூலிமா டைம் வாங்கினாலும் இங்கே சிவில் இம்பேக்ட் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் எந்தவித மாற்றமும் வரல. ஸோ சிவில் இம்பேக்ட் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா நம்பாதீங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது. டைம் வாங்க முடியும், டைம் கொஞ்சம் தள்ளி போட முடியும், அவ்வளோதான். ஆனால் கட்டாமல் நான் வந்து வாங்கின காசை கட்டாமல் இருக்கிறது கோர்ட்லேருந்து எனக்கு ப்ரூஃப் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாராவது சொன்னாங்கன்னா தள்ளி விட்டு வந்துடுங்க, அது வேண்டவே வேணாம். அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தலைவலி. இன்னைக்கு கொஞ்ச நாள் தள்ளி போட்டாங்கன்னா 6 மாசத்துல நம்மளும் பறந்துடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். உங்கள்கிட்ட காசு வாங்கினவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாமல் போயிடும். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் வந்துட்டு இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ்க்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். உங்களுக்கு டைம் வேணும், லீகலாக அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நல்ல லீகல் அட்வைஸரை பார்த்து அவர் மூலியமாக அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம சேனல் மூலிமா ஒரு ஐடியாவை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து நல்ல அட்வொகேட் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பாய்.